எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இள புகழேந்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார், பிரதமர் மோடி அவர்கள் இன்று தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய இந்த வருகை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? மோடியினுடைய வருகை என்பது தேர்தல் சம்பந்தப்பட்டது. இப்ப அடிக்கடி தமிழ்நாட்டின் உள்ள வந்துட்டு போறது. ஏன்னா தமிழ்நாடு அவர்கள் எப்படியும் உள்ள வரணும், எதையாவது செய்யணும், பேசணும் என்று ஒரு திட்டம் போட்டு வர்றது. வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் என்னமோ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா லட்சக்கணக்கான பேரும் மோடியின் பின்னால ஓடுற மாதிரி காசை கோடிக்கணக்குல லட்சக்கணக்குல செலவு பண்றது, விளம்பரங்களை அதிகப்படுத்துறது, வரவங்களாம் பூவை வாரி இறைக்கிற மாதிரி ரோடு முழுக்க பூக்கள். பொதுவா நம்ம நாட்டுல உங்களுக்கு ஒண்ணு தெரியும். எது போனா பூ கிடக்கும் ரோட்ல. பூ பூ மாலை எல்லாம் எப்ப கிடக்கும்? உன்னை எடுத்துக்கிட்டு போகும்போது தான் பின்னால பூ மாலை எல்லாம் கிடக்கும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். டெட் பாடி போகக்கூடிய இறுதி ஊர்வலத்துல தான் இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் கொட்டுவாங்க நம்ம ஊர்ல. இங்க என்னடான்னா மோடி வரும்போது வாரி கொட்டி வெறும் பூவாக்கி ரோட அவரை ஏமாத்துறாங்களா இல்ல அவரு ஏமாறுறாரா நமக்கு தெரியாது. இது ஏதோ ஒரு பிளான். மற்றபடி இதுல ஒரு முக்கியத்துவம் ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு மோடி தமிழ்நாடு என்பதையெல்லாம் சும்மா எலெக்ஷனுக்காக பேசுறது போறது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுவாரு. இப்ப பாருங்க, நாளைக்கு என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு போய் கவர்னர் மாளிகையில என்ன கட்சிக்காரங்களை பாக்குறது? இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆளுநர் மாளிகையில இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த 420 மலை, இந்த எச்சி கூஜா, இந்த வானதி, அது இது எல்லாத்தையும் அங்க வர சொல்லி பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? அரசியல் ரீதியானவர்களை ஆளுநர் மாளிகையில பார்த்து அரசியல் பேசுறது என்பது இதுவரைக்கும் ஆளுநர் மாளிகையில அதெல்லாம் நடந்தது இல்ல. இவங்க ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. எதுவுமே மரபை மீறுவது, எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல. இப்போ நாளைக்கு உடனே அவங்க ஸ்ரீரங்கம் போறாரு, திருவரங்கம் போறாராம். அங்க போயிட்டு ஏன்னா ராமனுக்காக அங்க இது பண்றாராம். அதுக்கப்புறம் இருந்துட்டு அங்க போறாராம் ராமேஸ்வரத்துல போய் மண்ணு எடுத்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தது தமிழ்நாட்டுல இருந்து மண்ணு எடுத்துட்டு போறதுக்கு. மண்ணா போறாங்கன்றதுக்கு அதுவே ஒரு அறிகுறின்னு வச்சுங்க. மண்ணு எடுத்துட்டு போய் என்னவா அந்த ராமன் கோயில் திறக்கிறதுக்குள்ள 1000 பிரச்சனை இல்லையா? இங்கேயே ஸ்ரீரங்கம் கோயில் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? அந்த அர்ச்சகர்களே, அண்ணாமலை, மிஸ்டர் ரவி, கவர்னர் 2 பேரும் மோடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கருவறைக்குள்ள வரக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. பூக்களை நேரா சாமி சிலை மேல பூக்கள் எல்லாம் போடக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுங்க. அர்ச்சகர்கள் மட்டும்தான் செய்யலாம். அதை மீறி மோடி வரக்கூடாது, செய்யக்கூடாது. சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு விரோதமாயிடும் அப்படின்னு அறிக்கையே கொடுத்துட்டாங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல. மோடி நாளைக்கு போய் என்ன பண்ண போறாரோ நமக்கு தெரியல. எல்லாத்துக்கும் அப்படியே பாஞ்சி குதிக்கிற நம்ம ஆட்டுக்குட்டின்னுவாங்க. நம்ம 420 மேல அண்ணாமலை என்ன பண்ண போறாரோ தெரியல. ஆனால் ஒண்ணு, சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கு என்பது யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படி பார்க்கிறானுங்கன்றத தெரியும். இதுக்கு பேர் தான் சனாதனம். இததான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் மாண்புமிகு இளைஞரணி செயலாளருமாக என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி உதயா சொன்னது. இப்ப நேரடியா பார்த்தாதான் தெரியும். நாளைக்கு மோடி வடநாட்டுல இருக்க மாதிரி போலாம் வரலான்னு அங்கேயே என்ன சொல்லிட்டாங்க? போய் குழந்தை ராமன் சிலையை எடுத்து ஒரு பிரதிஷ்டை பண்ணி வைப்பாராம். நாங்களாம் விழாவுக்கு வரமாட்டேயா, நீ அழைப்பு கொடுத்தாலும் நாங்க வரமாட்டோம். ஏன், நீ யாரு? சூத்திர. ஒரு சூத்திரம் போய் எப்படி இதெல்லாம் தொடலாம் அப்படின்னு சனாதனம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் பேசுறாங்க. ஆனாலும் கூட எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி போட்டுட்டு தமிழ்நாட்டு உள்ள ராமேஸ்வரத்துல மண் எடுக்கிறாராம். நான் என்ன கேக்குறேன், தூத்துக்குடியில வெள்ளப்பாழ் ஏற்பட்டு கொடூரமா நடந்தது இல்லையா? இயற்கை பேரிடர். அப்பெல்லாம் தூத்துக்குடி எல்லாம் அங்கெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் தெரியாது. அவருக்கு பக்கத்திலே இருக்கிற மணிப்பூர்ல பெண்களை எல்லாம் அநியாய அக்கிரமம் பண்ணி நாசப்படுத்துறாங்க. கொடூரமான சம்பவங்கள் நடைபெற்றது. அங்கெல்லாம் போய் பார்த்து மக்களுக்காக ஆறுதல் சொல்றது அதெல்லாம் கிடையாது. பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர்னு. மண்ணு எடுக்கிறதுக்கு வந்துட்டாராம். அவர் என்னமோ தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல யாரும் ஏமாற மாட்டாங்க அப்படின்றதுதான் இதுக்கு விலை கிடைக்கும். ராமர் கோயில் திறக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 21 நாள் விரதம் இருக்கிறதாலாம் சொல்றாங்க. இந்த சமயத்துல அவர் தமிழகம் வருவது இந்து மக்களின் வாக்கு வங்கியை பெறுவதற்கான ஒரு யுக்தியா நம்ம பார்க்க முடியுமா? அது எப்படி பார்க்க முடியும்? அது என்ன இந்துன்னா அவர் என்னமோ இந்துக்கு அவர்தான்
ராமன் அவருக்கு மட்டும்தான் உரிதான்னு கேள்வி கேட்கறாங்கல்ல இப்ப நிறைய பேரு. ராமன் வந்து உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான். அது என்ன அந்த கோயில் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதா இல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயிலா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து என்பதுல இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க எல்லாரும் திராவிட சமயம் தான், சைவர்கள் வைணவர்கள் தான். பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லாரையும் சேர்த்து இந்துன்னு ஒரு பேர் கொடுத்துட்டானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சைவர்கள் வைணவர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எல்லாரும் அவங்கவங்க வழிபாட்டு முறை எல்லாமே தனியா வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். இங்க இருக்கிற கோயில், இங்க இருக்கிற குலதெய்வ வழிபாடுலாம் அங்க கிடையாது. மோடிக்கெல்லாம் தெரியாது. இப்ப குஜராத்ல போய் ஐயனார் இருக்காருன்னு கேட்டா சொல்லுவாங்களா? மதுரை வீரனுக்கும் குஜராத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. காத்தவராயன தெரியாது, முனியம்மாவுக்கு தெரியாது, முனுசாமி தெரியாது, முனியாண்டி தெரியாது, பாவாடராயன் தெரியாது. இன்னும் தமிழ்நாடு முழுக்க குலதெய்வ வழிபாடு இருக்கு. அதெல்லாம் அங்க கிடையாது. நாம வேற, அவங்க வேற. அதனாலதான் இந்து மக்கள் அவர் ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டுலாம் வந்தாருன்னா அவர்தான் ஏமாந்து போவார். எங்களுடைய இதுல வந்து தலையிடாத. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய இதை வந்து எங்க மக்கள் பார்த்துக்குவாங்க. அப்படின்ற நிலையில தெளிவாக இருக்கின்ற நாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல அவங்களுடைய நாடகம் நடிப்புலாம் எடுபடாது. இந்துத்துவா என்பதெல்லாம் இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. நாங்க எங்களுடைய இத நம்பிக்கையை நாங்க பார்த்துக்கோ. இப்ப அரசாங்கம் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம், அறநிலையத்துறை இருக்கு. அந்த அறநிலையத்துறையை கலைச்சிட்டு பிஜேபி கையில குடுத்துடணுமா அறநிலையத்துறையை? அதுக்குன்னு எச் ராஜா குதின்னு குதிக்கிறாப்புல. ஏன்? அதுக்கு ஒரே ஒரு இது ஒண்ணு சொல்லணும்னா, இப்ப நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு. அந்த நடராஜர் கோயில்ல உண்டியல் வருமானத்தை வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்றதுக்கு முந்தி அந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்றதுக்கு முந்தி எடுத்தாங்க. கெடுத்தா வெறும் வந்து 38,000 சில்லறை தான் கணக்கு காமிச்சாங்க. 38,900 ரூபாய் என்னமோன்னு வந்துட்டு அதுல 37,000 சில்லறை வந்து செலவாகி போச்சு. மீதி இருக்கிறது இவ்வளவுதான் 500, 600 காட்டிய கணக்குக்கும் அரசாங்கம் அதை டேக் ஓவர் பண்ணி அந்த உண்டியல் பணத்தை பற்றி கைவப்படுத்தி கணக்கெடுத்து காமிச்சா 28, 27 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அப்போ அந்த பணங்கள் எல்லாம் எங்க போயிருக்கு? இதுதான் எச் ராஜா விரும்புறாப்புல. உண்டியல் காசு திருடுறதுக்காக பிஜேபி காரங்க அலையறானுங்க. ஆனா நம்முடைய அறநிலையத்துறையின் மூலமாக மோடி எல்லாம் கத்துக்கணும். இப்ப கூட பாருங்க, இப்ப மோடி வந்ததை பத்தி கேட்டீங்க. கேலோ விளையாட்டு. அந்த கேலோ விளையாட்டுனா என்ன? விளையாட்டு துறையை வந்து மேம்படுத்துதல், ஊக்கப்படுத்துதல். கேலோ என்பது விளையாட்டு நிலைப்பட்டது. இந்தி சொல் தான் அது. அத விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்காக, இன்னும் தனித்திறனை வளர்ப்பதற்காக அந்த கேலோ விளையாட்டுன்றது இத்தனை வயதுக்குள் இருக்கிற பள்ளிக்கூட சிறுவர்கள், இத்தனை வயதுக்குள் இருக்கிற கல்லூரி சிறுவர்கள், அவங்களுக்கெல்லாம் போட்டிகளை வச்சு சர்வதேச அளவுக்கு கொண்டு போறதுன்றதுதான் நிகழ்ச்சி. அதுல நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நல அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அற்புதமா பேசினார். இப்பதான் மோடியை உட்கார வச்சுட்டு மோடி முடிக்கிறாரு. அழகா சொன்னார். இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையிலும் பல துறைகளுக்கும் முன்னோடியாக இருக்கிறது. பல மாநிலங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? தெளிவாதான், வேற ஒண்ணும் இல்லை. இது திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசு எல்லா அரசாங்கங்களுக்கும் முன்னோடியா இருக்குன்னு அங்க பதிவு பண்றாரு. எவ்வளவு கிளவரா அங்க வந்து எடுத்து சொன்னாரு பாருங்க. எத்தனை துறைகள்ல தமிழ்நாடு முன்னோடியா இருக்குதுன்றதுக்கெல்லாம் விளக்கங்கள்லாம் அழகா எடுத்து சொல்லி இப்பதான் உரை நிகழ்த்தி முடிச்சார். எதுக்கு இதை சொல்றோம்னா, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடுகள் துறைகள்ல நடத்தும் சரி, அறநிலையத்துறையாக இருந்தாலும் சரி, கோயில் குளங்கள், இந்த குடமுழுக்கு இதெல்லாம் யாரு 1700 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்க என்னுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று நடத்தியிருக்கிறார். அதனுடைய இது யார் யார் கையில இருந்ததோ அதெல்லாம் மீட்டிருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, மோடி முதல்ல இதையெல்லாம் கத்துக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா, ஓஹோ! இப்படிலாம் கூட நம்ம ஊர்ல செய்யலாம் போல இருக்கு. யூபிலயும், குஜராத்லயும் முதல்ல இதெல்லாம் போய் செய்ய கத்துக்க. அப்படின்றத நம்ம அமைச்சர்களும் எடுத்து அவர் முன்னாலேயும் சொல்லிட்டாங்க. அதனால மோடி வந்து ஒரு கேலோ விளையாட்டு மாரி விளையாட்டுத்துறை சம்பந்தமா வந்தவரு, அவருக்கே பயிற்சி தர வேண்டிய நிலையில் அவருடைய மாநிலத்தினுடைய அழகு இருக்கு. அத முதல்ல போய் சரி பண்ண சொல்லுங்க. இங்க என்ன அவரு வந்து செய்ய போறாரு? சார், ராமர் கோவில் கட்டியதுல திமுகவுக்கு உடன்பாடு இல்ல. பாபர் மசூதி இருந்த இடத்தை அதை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினதுல உடன்பாடு இல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. இப்படி மீண்டும் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில பேசுறதா சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல அது சரியா? நல்லா தெரிஞ்சுக்கணும். உதயநிதியை உலக அளவிற்கு கொண்டு போவது யார்?
இப்ப மாவோ அவர்கள் சொன்ன மாதிரி உன்னுடைய தலைவனாக இருக்கிற தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால், உன்னுடைய இன பகைவர்களாக இருப்பவர்கள், எதிரிகளாக இருப்பவர்கள் யாரை தாக்குகிறார்களோ அவர்கள் தான் தலைமை பொறுப்பிற்கு தகுதியானவர்கள்னு புரட்சியாளர் மாவோ சைனாவுல சொல்லியிருக்காரு, சீனத்துல. அதை நான் இங்க ஒப்பிட்டு பார்க்கிறேன். நம்ம உதயநிதி ஸ்டாலின் தம்பிய அவர் ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள எல்லாம் இந்தியா முழுக்க எல்லாம் பாயுது. எல்லாம் உதயாவையே சுத்தி வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற வெயிட், அவருடைய வாயிலிருந்து எது வருதோ அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு போய் உழுந்து வாரி எல்லாத்தையும் அழைச்சு கிடைச்சு பாக்குறது. இன்னைக்கும் நான் சொல்றேன், இவர்கள் எத்துணை பேர் தாக்குதல் நடத்தினாலும் அதை புத்திசாலித்தனமாக சந்திக்கக்கூடிய திறமை நம்முடைய அமைச்சருக்கு இருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கு. அவரு சொல்றதுல அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னாருன்னா அதன் மூலமாக சிலதை கத்துக்க முடியும். வாதத்திற்கு வரனாலும் தயாருன்றாரு. நீங்க வாங்க, என்ன இப்ப இந்த சனாதனத்தை ஒழிப்புன்றாரு. இப்பதான் நான் சொன்னேன், சனாதனத்தினுடைய சண்டித்தனம் மோடிக்கே மூஞ்சி மேல அடிக்குதுன்னு. அது ஒண்ணு. இவங்களுக்கு யாரு இந்த எல்போடு முருகனா இருந்தாலும் சரி, இந்த 420 மலையா இருந்தாலும் சரி, வெளியே தான் நிக்கணும், டேய் அங்கதான் உட்காரணும், இங்கதான் போகணும் அப்படின்ற அளவுக்கு சனாதனம் பேசும்போது மனசுக்குள்ள ஆஹா, உதயநிதி என்ன மாதிரி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு, நாமளையே அனுபவிக்கணும். மனசுக்குள்ள அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வெளியில சொல்லாம முழிச்சுக்கிட்டு அவங்க அரசியல் பேசிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லுவதுல தவறு இருப்பதாக யாராவது ஒரு குறிப்பிட்டால் ஆதாரபூர்வமாக தெளிவாக நாம விளக்கம் எடுத்து நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் சிந்திச்சுதான் பேசுறாரு, ஒண்ணு தப்பா ஒண்ணும் பேசல. அவர் பேசி எது தப்புன்னு எவன் சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது இந்தியா கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்களே, அதுவும் உண்மையா? இந்திய கூட்டணியினுடைய ஒற்றுமையும் வளத்தையும் பலத்தையும் பார்த்து தமிழ்நாட்டுல இங்க இருக்கின்ற ஒரு நிலையும் இப்ப குஜராத்ல, உத்தரப்பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, உத்தரகண்ட்ல, இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல, ஹரியானாவுல, பீகார்ல, இப்படி பல மாநிலங்களில் பல பிரச்சனைகள், பல அங்க இருக்கிற அரசியல், அங்க அவர்கள் பேசுவது, இங்க இவர்கள் பேசுவதை கொண்டு போய் அப்படி அங்க சேர்க்கிறதும், இங்க போய் இவனுங்களுக்கு இதான் வேலை. ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் சமூக நீதியை ஏற்றுக்கொண்டு வருகிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நேற்றைக்கு மொழி ஆய்வு நிறுவனம், தேசிய மொழிகள் ஆய்வு நிறுவனம் செய்தி தகவல் என்ன வெளியிட்டு தெரியுங்களா? மிக மிக மோசமாக வருத்தத்தோட ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு. 27 மாநிலங்கள்ல நாங்க கணக்கெடுப்பு எடுத்தோம். அந்த 27 மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு எடுக்கும் போது சொந்த தாய்மொழியில் எழுத பேச தெரியாமல் மாணவர்கள் தவிக்கிறார்கள். என்ன 3வது, 4வது, 5வது படிக்கிற இவங்களை போய் பார்க்கும்போது சொந்த தாய்மொழியிலேயே எழுத தெரியல, பேச தெரியல சரியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தி திணிப்பு அங்க செய்கிற வேலை. இப்ப குஜராத்தின்ற அந்த மொழியவே இந்த இந்தி திணிப்பு என்ன பண்ணிருக்கு பாருங்க. இவைகளெல்லாம் இப்ப விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா முழுவதும் நாங்க செய்த கர்நாடகாவில் பாருங்க, கன்னடத்துல எழுது, கன்னடத்துல எழுது, கன்னடத்துல பாடங்களை வை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஆந்திராவிலையும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாச்சு. எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு வந்துடுச்சு. திராவிட மாடல் என்பது நீதியும் நியாயமும் கொண்டது என்பதை இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதயா பேசுறாரு அப்படின்னும் போது அவருடைய பேச்சில இருந்து கொண்டு அங்க ஏதாவது சண்டையை மூட்டி விடலாமான்னு பாக்குறானுங்க. ஆனா அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, விளைவு பிளஸ் ஆகுது. ஆஹா, கரெக்டா தாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆகிட்டு வருது. இவனுங்களுடைய பழைய இந்த பித்தலாட்ட வேலைகள்லாம் இனிமே எடுபடாது. சனாதனம், இந்த வர்ணாசிரம வேலைகளை கொஞ்சம் குறைச்சு வைங்கடா அப்படின்னு அவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மோடி அவர்கள் சமீபத்துல எம்ஜிஆர் அவர்களை ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு. இது பேசியதற்கான காரணம் அவர் அதிமுகவோட ஓட்டு வங்கியை குறி வச்சுதான் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசிகள் மோடி அவர்களின் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய ரசிகர்கள் அந்த காலத்திலிருந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தா அதை கேட்கிறவங்க, டிவியில பழைய பாடல்கள் பாக்குறவங்க கேட்கிறவங்க எல்லாம் மோடிக்கு எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா கருத்துக்கள் எல்லாமே பார்த்தா மக்கள் நல கருத்துக்களாக, பெண் உரிமை கருத்துக்களாக நிறைய பாடல்கள் இருக்கும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்ற அந்த வார்த்தை இருக்க, கவியரசு கண்ணதாசன் அந்த பாடல் இன்னைக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பாடல் வரிகளை பார்க்கும் பொழுது
மோடி வந்து அப்படியே ரொம்ப எம்ஜிஆருடைய உண்மையான ரசிகர்கள் இழுத்துருவாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எம்ஜிஆர் உடைய இது பேர சொல்றது, புகழறது அப்படி இல்ல. எம்ஜிஆர் வந்து மக்கள் திலகமாக திராவிட இயக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராகலாம் இருந்தவரு. அவருடைய காலங்கள், அவருடைய பிரச்சாரங்கள்லாம் மோடி கூட்டத்துக்கு எதிரானதுதான். பகுத்தறிவு பாடல்கள்லாம் நிறைய வந்திருக்குது. இப்போ கூட பாருங்க, நம்முடைய அமைச்சர் அவர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொன்னார். "நீ ராமன் கோயில் கட்டுறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ராமன் கோயில் கட்டுங்க. ஆனா மசூதியை இடிச்சிட்டு அங்க கட்டணுமான்றதுதான் அதுதான் எங்களுக்கு உடன்பாடு இல்ல. நாங்க வர முடியாது." அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு அடேயப்பா! ஆக மசூதி இருந்ததுன்னா, அங்க முன்னால இந்த கோயில் இருந்தது. அந்த கோயில இடிச்சுட்டு தானே இந்த மசூதி. அது எப்படி? அது கோர்ட் தான உத்தரவிட்டது. நல்லா யோசிச்சு மனசாட்சியோடு யோசிச்சு பாக்கணும். 500 ஆண்டுகளுக்கு முந்தியாம். 550 ஆண்டுகள் கனவாம். யாருக்கு? மோடிக்கு. இவங்களுக்கெல்லாம் அத மாத்தணும் போணும்னு. இந்த கொடுமைய நீங்க எங்க போய் சொல்லுவீங்க? எல்லாம் பித்தலாட்டம் பொய். இன்னொன்னு பார்த்தா, அந்த இடத்துல அவர்கள் காலத்துல கட்டப்பட்ட அந்த மசூதி கட்டப்பட்ட நேரத்துல ஒரு பெரிய கோயில் இருந்ததாகவும், எல்லாம் வந்து வித்தியாசமாக ராமன் இங்க பொறந்தாரு, அங்க பொறந்தாரு, இத செஞ்சாரு, கிருஷ்ணன் இங்க பொறந்தாரு, இந்த மசூதி இடிக்கணும், அந்த மசூதி இடிக்கணும். இப்ப இதுக்கப்புறம் 4, 5 மசூதிய இடிக்கணும்ன்ற முடிவோட தகவல் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த மசூதி இதெல்லாம் சம்பந்தமாலாம். ஆனா எதுக்கு? மத கலவரங்கள உண்டாக்கணும். இந்திய துணைக்கண்டத்துல சிறுபான்மையின மக்கள் என்பவர்களை மொத்தமாக விரட்டணும், மாற்றணும். இவர்களுடைய கையில இந்துத்துவா இந்தியாவே வேணான்றானுங்க. இந்தியாவே இல்லையாம். பாரத் தான். இந்தியாவே இல்லையாம். ஆனா இந்தியா என்பதுதான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெயர். அத சொல்லக்கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம தலைவர் சொன்னார் பாருங்க, எங்க தலைவர் அழகா. யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் எல்லாரும் ஒற்றுமை. இந்திய கூட்டணியினுடைய வலுவே, பலமே அங்கதான் இருக்கு. அதான் நம்முடைய முதல்வருக்கு எல்லாரும் நன்றி சொல்றது. மிக தெளிவா சொன்னாரு. யார் வரக்கூடாது. எல்லாரும் முடிவெடுத்தாச்சு. அதுல நம்ம ஒண்ணா இருப்போம். யார் வரக்கூடாது என்பதில் ஒண்ணாக உறுதியாக இருக்கின்றார். எல்லா மாநிலத்திலுமே இந்த நபர் வரக்கூடாது என்பதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அது வந்து இந்திய கூட்டணியினுடைய பலமும். அத உடைக்கிறதுக்கு இவர் அப்படி சொன்னாரு. இவர் இப்படி பேசினார். இவருக்கு அங்க எதிர்ப்பு. இவங்களுக்குள்ளேயே கதையை எழுதிக்கிட்டு, மீடியாக்களையும், ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிக்கிட்டு, இதழ்களையும் மற்றவர்களையும் மாற்றி மாற்றி படிச்சு ஜனங்களுக்கு இவனுங்களுக்கு சம்பந்தமே இப்ப கிடையாது. ஏன்னா இவருடைய யோகிதை மீண்டும் மணிப்பூர்ல கலவரம். மீண்டும் துப்பாக்கிச் சூடு. காவலர்கள்லாம் இறந்து போறாங்க. அது என்னன்னு கூட கேட்கல. மலைவாழ் மக்கள் எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. மகளிர் எல்லாம் அங்க வந்து மிக கேவலமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கிட்டு இருக்கானுங்க. இப்படிப்பட்ட பாஜக ஓட்டு கேட்க வர்றதுன்றது எந்த நம்பிக்கையில வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப ராமன் கோயில தூக்கிக்கிட்டு இப்ப வந்துகிட்டு இருக்கானுங்க. அதுல ஒண்ணு தெளிவா சொல்றாங்கம்மா. ராமன் கோயிலு இன்னும் 2 ஆண்டுகள் அதுல வேலை இருக்கு. கட்டுமான பணிகள். அப்ப கட்டுமான பணிகளே முடிக்காம எதுக்கு அவசரம்? அவசரம்னா அதுக்குரிய அவசியம் என்ன? இந்த அவசியம், அவசரம் என்பதற்கு விளக்கத்தை யார் சொல்லணும்? பிஜேபி சொல்லணும். இப்ப பாரதிய ஜனதா என்ற கட்சி எதுக்காக வந்து இவ்வளவு வேகமாக தூக்கிட்டு திரியுது? அவர்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில பாரதிய ஜனதா என்கின்ற பாசிச சக்திக்கு எதிர்ப்பு நிலைகள் வந்தாயிடுச்சு. ஆக மதத்தை கூறி, மத கலவரங்களை உருவாக்கி, பல இடங்களிலே சமூகத்திலே சாதி பிரிவினைகளை உண்டாக்கி, பிரச்சனைகளை செய்யலாமா? முதல்ல 2019 புல்வாமா செஞ்சாங்கல்ல, நம்முடைய ராணுவ வீரர்களை பலி குடுத்துல இவனுங்க ஜெயிச்சானுங்க. என்னமோ இவங்க செஞ்சா மாரி, இவனுங்க வந்தா மாரி பிரச்சாரம் பண்ணி. அத போல இப்போ ஒண்ணும் செய்யறதுக்கு மோடி கூட்டம் முடிவெடுத்துக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு அவங்க போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அப்படி முடிவு இருக்கிறத நாம வந்து மிக தெளிவாக இப்ப நம்மால சொல்ல முடியும். காரணம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுடைய நிலைப்பாடுகள். இன்னைக்கு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஊழல். கார்ப்பரேட் கம்பெனிகள். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும்னா, லேட்டஸ்ட்டா அவங்களுடைய நிலைப்பாட பார்த்தீங்கன்னா, ஒரு மிக கொடூரமான யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம வந்து அதையெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறோம். அந்த குறிப்ப கூட எடுத்து வச்சோம். ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, அவங்களுடைய இதுல நிதி ஆயோக்.
அப்படின்றது என்னமா, இந்திய நிதி ஆணையம். இந்திய நிதி ஆணையம் தான் நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக்கு சேர்ந்த மிகப்பெரிய ஒரு சிஇஓ ஒருத்தர் ஆபீசரு இப்போ ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில அவர் பேரு பிவிஆர் சுப்பிரமணியம். சிஇஓ அவரு. நிதி ஆயோக். கவர்ன்மென்ட் தான். அவர் என்ன அறிக்கை குடுத்திருக்காரு தெரியுமா? மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை குறைக்க வேண்டும் என்று பிரைம் மினிஸ்டர் எங்க இதுல கூட்டத்துல பேசினாரு. இப்ப மாநிலங்களுக்கு குடுத்திருக்கிற நிதிய மிகவும் குறைத்து 40% கீழ போகணும்ட்டாங்களாம். 20%, 25% கூட குடுக்கக் கூடாதுன்னு யார் சொல்றது? பிரைம் மினிஸ்டர். அதை யார் எதிர்த்தது? நிதி ஆயோக். அதிகாரிகள் எல்லாரும் இந்த மாரிலாம் செய்ய முடியாதுங்கன்ட்டாங்க. அதே மாரி தணிக்கை அதிகாரிகள் மற்றும் பட்ஜெட் இவங்க சம்பந்தமா பேசின அதிகாரிகள் அது மாரி செய்ய முடியாதுங்கன்ட்டாங்க. ஆனா மோடி வந்து நான் அப்படித்தான் செய்யணும்னு விருப்பப்படுறேன்னாரு. அதற்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து அவர் பட்ஜெட்டையே திருத்தி வச்சத மறுபடியும் திருச்சி சரி பண்ணி பேச வச்சுட்டாங்க. அப்புறம் மோடி என்ன சொல்றாரு? நிதி ஆயோக்கினுடைய பணிகள் மிக சிறப்பாக இருந்தன நான் பாராட்டுகிறேன். எப்படி? எவ்வளவு வாய்ஜாலம் பாரு. வாய்ச்சவடாம். அங்க உள்ள வந்து அவங்கள கண்டிச்சு, மாநில அரசுக்கு குடுக்குற நிதிய குறைங்கடான்னு வந்து சத்தம் போட்டு பேசிட்டு, அவங்க எல்லாம் முடியாதுன்னு எதிர்த்து எல்லாம் பண்ணதுக்கு பிறகு, வெளியில வந்து பார்லிமென்ட்ல பேசுறார். நிதி ஆயோக் வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறார். இப்படி தன்னுடைய நிலைப்பாட்ட மறைச்சுக்கிட்டு நாடகம் ஆடுகிற ஒரு நடிகனாக தாங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அதனால தான் தமிழ்நாட்டின் உள்ள அவர் எப்ப வந்தாலும் எதுக்காக வருகிறார் அப்படின்றதுக்கு விளக்கமே இருக்காது. சும்மா ஒரு நிகழ்ச்சி மாரி வருவாரு, வந்துட்டு போவாருன்னும் போது, இவர்களுடைய ஆடம்பரங்கள், இவருடைய செலவுகள் எல்லாம் வந்து அளவு கடந்து காட்டுவானுங்க. இன்னைக்கும் நம்ம குறிப்பிடுறோம். இப்ப நீ வந்து மண்ண எடுத்துக்கிட்டு போறேன், அதை எடுத்துக்கிட்டு போறேன், ஸ்ரீரங்கம் போறேன், கோயிலுக்கு போறேன் அப்படின்றத விட, இந்த நாட்டில நாம நம்ம முதலமைச்சர், நம்மளுடைய நிதியமைச்சர், இன்னும் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் ஏன் பார்லிமென்ட் எல்லா சட்டமன்றங்களும், நாடாளுமன்ற எல்லா உறுப்பினர்கள் எல்லா அவையும் கூட சந்திச்சாங்க. எதுக்கு? வெள்ள நிவாரணத்துக்கு பணத்த குடியா. பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஏன் குடுக்கணுமான்னு தெரியலையா? இந்த அண்ணாமலை என்ற ஒரு நபரும், இந்த ரவி என்கின்ற ஆர்எஸ்எஸ் ரவி என்கிற கவர்னரும் மேல போய் சொன்னானுங்களாம். ஜிஎஸ்டி அதுக்கு இது கலெக்ஷன் பணத்தெல்லாம் இப்ப தராதீங்க. டிலே பண்ணுங்க. டிலே பண்ணீங்கன்னா தான், இவுங்க சொல்லி இருக்கிற மாரி பணம் குடுக்க முடியாது. பெண்களுக்கு, மற்றவர்களுக்கு மகளிருக்கான அந்த உதவித்தொகைகள்லாம் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாம இருக்கும்போது, சொன்னியே ஏன் செய்யலன்னு நாங்க ஊர்வலம் போவோம். எப்படி? பார்த்தீங்களா திமுக அரசு? அப்படின்னு நாங்க செய்யறதுக்கு உதவியாக நீங்க நிதியை நிறுத்துங்கன்ட்டானுங்க. அவனுங்க இவனுங்களுக்கு மேல. அவனுங்க வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி, நம்ம தமிழ்நாட்டு மக்களின் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, வரி பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம அரசாங்கத்துக்கு திருப்பி குடுக்கறதுல இவ்வளோ இத்தனை பெர்சென்ட், அத்தனை பெர்சென்ட்ன்னு போக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியது பாரதிய ஜனதா. ஒன்றியத்துல உட்கார்ந்துகிட்டு இப்பயும் நிதிய தராம நிறுத்தி வச்சு தகராறு பண்ணுது. இதையெல்லாம் மக்கள் மன்றத்துல நாமெல்லாம் எடுத்து வைக்க தான் போறோம். எதுக்காக இதையெல்லாம் சொல்றோம்னா, ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத போக்கிலே இருக்கிறது பிஜேபி. மோடி வந்து ஒரு நாடக நடிகர் மாரி, சினிமா நடிகர் மாரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கங்க போய் உட்கார்ந்துகிட்டு போயிட்டே இருப்பாரே தவிர, ஒண்ணும் இல்ல. 1 வருஷ காலம் டெல்லியை சுத்தி இருந்த விவசாய சங்கத்தை விவசாயிகள போய் கூட பார்க்காத ஒரே பிரைம் மினிஸ்டர். யாராக இருந்தாலும் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. போய் பார்த்தது கூட கிடையாது. அப்ப என்ன பண்ணும்? மணிப்பூர பார்க்க மாட்ட, விவசாயிகள் போராட்டத்த பார்க்க மாட்ட, வெள்ளப்பாடு வந்தா இங்க ஜனங்கள்லாம் படுற கஷ்டத்த போய் பார்க்க மாட்ட. அவங்க கண்ணீர துடைக்கிறதுக்கு நீ வரமாட்ட. ஆனா ராமன் கோயிலுக்கு மண்ணு எடுக்க வர. தமிழ்நாட்டுக்கு வர்றத கேட்டீங்களா? ராமன் கோயிலுக்கு மண்ணு எடுக்க வர. இது என்ன அர்த்தம்? யார ஏமாத்துற? இந்த மாதிரி ஒரு சாமி படத்த வச்சுக்கிட்டு, அதுதான் ஒரு பீடம் சங்கராச்சாரியர் பீடம் ஒருத்தர் சொன்னார். இந்த சங்கராச்சாரியார் குரூப்ல ஒரு குரூப் ஒண்ணு தெளிவா என்ன சொன்னாங்க தெரியுமா? மிக தெளிவா சொல்ட்டாங்க. இப்ப இருக்கிறது அயோத்தி ராமன் இல்ல. அவசர கால தேர்தல் ராமன். இப்ப இவரு போய் தேர்தல் காலத்திற்கான ராமன். அது அயோத்தி ராமன் இல்லன்னு நாம சொல்லல. நாங்க ஐயாவுடைய வழியில இருக்கிறோம். நான் சொல்றேன் அப்படின்றது கிடையாது. அதை சொன்னது சங்கராச்சாரிகள். இந்த மடத்தை சேர்ந்த 4 மடத்தை சேர்ந்த மடாதிபதிகள் எதிர்க்கிறாங்க இந்த ஆள. அவங்க தான் சொன்னாங்க. தேர்தலுக்காக ஏங்க
கட்டுமான பணியே முடிக்காத ஒரு கோயில போய் திறக்கிறேன்னு ஏன் திறக்கிற? அததான் நம்ம கேட்கிறோம். அவசியம் என்ன? அவசரம் என்ன? அவசியம் என்ன? அவசரம் என்ன? அதுக்கு பதில் சொல்லிட்டு மற்றத பார்க்க சொல்லுங்க. பதில் சொல்ல வந்தா தேர்தல்னு பதில் நிக்கும். வேற என்ன? சார், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் வள்ளுவருக்கு காவி உடை அணிந்திருப்பது போலவும், அவர் ஒரு சனாதனவாதி அப்படிங்கிற போலவும் பதிவிட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜல்லிக்கட்டு ஒரு சனாதன விழா அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கிறோம்னா, வர்ணாசிரமிகளும், சனாதனிகளும், ஆரிய கூத்தாடிகளும் தமிழ்நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பதை ப்ரூவ் பண்றாங்க. நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடிய ஔவையார். என்ன 2 சாதி சொன்னாங்க தெரியுமா? 2 சாதி தான் இருக்குன்னாங்க. என்ன சாதி தெரியுமா? ஒண்ணு ஆண் சாதி, ஒண்ணு பெண் சாதின்னு சொன்னாங்க ஔவையார். அந்த ஔவையாருக்கு காவி புடவைய கட்டி விட்டுட்டு கை தட்டுறாங்க. அவங்களுக்கு காவி புடவைய கட்டி விடுறான். வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றது அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்ற குரல்ல அனைவருக்கும் அனைத்தும். அதுல பிறப்பால் பேதம் இல்லை. நல்லா புரியும். பிறப்பால் பேதம் இல்லை. செய்யும் தொழிலில் அவர்கள் காட்டுகிற திறமையின் காரணமாக வேறுபாடுகள் உண்டு. திறனின் காரணமாக வேறுபாடு உண்டுதான் அந்த பாடலுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய கருத்துரை, கருத்து. எதுக்காக இதை விளக்க உரை எழுதியிருந்தார். எதுக்கு இதை சொல்றோம்னா, இப்படி சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் உடைச்சு தூளாக்கிய வள்ளுவர் பெருமானை, அறம் பொருள் இன்பம் என்று எழுதிய வள்ளுவரை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிற மனிதத்திற்கான நீதி நியாயத்தை வடிக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு தனி சிறப்பு உண்டு. அவருக்கு போய் காவியை போட்டு பட்டையை போட்டு அவர் என்னமோ இதே எழுதினார் அதை எழுதினார் அவர் தான் சொல்றாருன்னு பார்த்தா, இவனுங்கதான் ஏதோ வளரிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா, இந்த வானதி வேற நடுவுல எஞ்சிக்கிட்டு திருவள்ளுவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு. வானதிக்கு ஏதாவது இருக்கா? ஏமா இந்த மாதிரி மூளைக்கட்டு அலையிற? வர்ணாசிரமம் சனாதனம் உனக்கு காசு வருது, உனக்கு விளம்பரம் வருது, பேர் வருதுன்றதுக்காக எதை வேணா செய்யலாமா? பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் வெளியில வரக்கூடாது, பெண்கள் உரிமையை தரக்கூடாதுன்னு சொன்ன கூட்டத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறிய. நீ இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கிறதும் இன்னைக்கு ஒரு ஒரு ஆளா நின்னு பேசுறதுக்கு காரணமே தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இதையெல்லாம் சொல்றோம்னா, இப்ப அவங்க வள்ளுவரையும் சொல்லுவாங்க, ஔவையாரையும் சொல்லுவாங்க. இன்னும் இப்ப நீங்க சொன்னீங்களே எல்லாரையும் அவர்கள் பேசினாலும் கூட ஒன்று அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த வள்ளுவம் என்பது ஒண்ணு நல்லா தெரிஞ்சீங்கன்னா இப்ப கேள்வி வைப்போம். எங்கேயாவது என்னைக்காவது இன்னைக்கு பேசுறிய எங்க இவர்களை சேர்த்துக்கிட்டோம் வள்ளுவருக்கு காவி பேசுறிய அந்த கவர்னர், இந்த அண்ணாமலை, இந்த வாசிக்கு இந்த குரூப்ஸ் நம்ம கேட்போம். எப்ப இருந்து உன்னுடைய சங்கர மடம் இருக்குல்ல, சங்கர மடத்துல இருக்கிற நூல்களின் மூலமாக அல்லது வேறு ஏதேனும் வெளியீடுகள் மூலமாக ஒரு இடத்திலாவது இத்தனை 100 ஆண்டுகளில் ஒரு இடத்திலாவது வள்ளுவரை பெருமையா சொல்லியிருக்கியா? திருக்குறளை பத்தி பெருமையா வந்திருக்குமா? இல்ல. வடலூர் வள்ளலாரை பத்தி பெருமையா வந்திருக்குமா? இல்ல. புத்தரை பத்தி பெருமையா வந்திருக்குமா? இல்ல. ஏன்? என்ன ஆச்சு? அவங்கெல்லாம் யாரு? அவங்க மட்டும் என்ன? எல்லாரும் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் சமூக நீதி கருத்தால் மனிதத்தை வேதம் செய்து பார்க்காதவர்கள். இவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு படைப்பாளிகள். அப்படிப்பட்ட படைப்பாளிகள் ஒருவர் தான் உலகம் ஏற்றுக்கொண்ட வள்ளுவர். அதனால்தான் குறளோவியத்தை எழுதினார் கலைஞர். இன்னொன்னு தெரியுமா? திருவள்ளுவருக்கு குறளோவியம் எழுதிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டமும் கட்டிட்டு குமரி முனையில 137 அடி 33 அடியில சிலையும் வச்சு அங்கு பறந்த காவி கொடியெல்லாம் காணாம போக வச்சது முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிறப்பு. இதையெல்லாம் அப்படியே நீங்க எல்லாம் ஒண்ணொன்னா எடுத்துக்கிட்டே வாங்க. அதை போல மேலும் பல்வேறு பணிகள்ல வரும்போது வள்ளுவர் உலக அளவிலே ஆய்விற்குரியவராக இருக்கார். திருவள்ளுவருடைய திருக்குறள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்யப்பட்டது. பல பேர் அதன் மூலமாக வந்திருக்காங்க. இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்க தமிழர்கள் மட்டுமல்ல, உலகளாவிய மக்கள் அத்துணை பேருமே குறளை பார்த்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கார்கள். இவனுங்க காவி போடுற அதை போடுற. என்னைக்காவது நீ சங்கரமடத்திலேயோ மற்றதுலயோ வள்ளுவரை பத்தி எழுதலன்னும் போது அப்புறம் எதுக்கு உனக்கு திருவள்ளுவருக்கு இப்ப காவி?
திருவள்ளுவரை நீ எங்க கொண்டு போய் நிறுத்த போற? நீ எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அவருடைய படைப்புகள்ல இருந்து ஒண்ணுமே உங்களால செய்ய முடியாது. இன்னைக்கு கலைஞர் வந்து இதையெல்லாம் தலைவர் வந்து இதையெல்லாம் செஞ்சிருக்காருன்னா 1948 48ல தந்தை பெரியார் திருக்குறள் மாநாடு தெரியுமா? ஐயா பெரியாரு திராவிட இயக்க சித்தாந்தத்தின் தலைவர் இல்லையா? நம்ம தந்தை பெரியாரு திருவள்ளுவரை புகழ்ந்து பெருமைப்படுத்தி கட்டுரைகள் எழுதுவார். எழுதிட்டு குறளை படி அப்படின்னு நம்ம உலகத்துக்கு சொல்றாருன்னா அந்த குறள் எந்த அளவிற்கு மனித குரல் என்பதை மனிதநேய குரல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் திருக்குறள் மாநாடு 48ல நடத்தினாரு. தொடர்ந்து பல மாநாடுகள் நடத்தப்பட்டன. இவனுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த குரூப் இருக்காங்களே இதெல்லாம் சும்மா இந்த சகதியில சேத்துல விழுந்து பிறண்டுகிட்டு இருக்கிற கூட்டம். கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் திடீர்னு காணாம போகுது. நீங்க வேணா பாருங்க. நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. வணக்கம், நன்றி, வாழ்க.